ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் கிரேவி பண்ண போகிறேன் பாருங்கள். அதுக்கு காளான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளி ஒன்று, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நடக்கடலை இருந்தால் நடக்கடலை போட்டுக்கலாம், அது இல்லாதனால பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய், தக்காளி, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஏலக்காய், 2 பட்டை சின்னதாக ஒரு வாசனைக்காக போடுறோம். இப்போ அதோட லைட்டாக கடுகு போடுறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், 2 சீரகம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், அது பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்குவோம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த காளானும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ இதோட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூட சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடி 1 ஸ்பூனு. காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அது ஒரு ஸ்பூன் போடுறேன். இதை எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா கெட்டியாக நல்லா வந்துருச்சு. காளானும் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், காளான்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.